அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை தொடங்குகின்றேன். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வீடியோ தான். எதுக்காக இந்த வீடியோவை இப்போ காட்டியிருக்கிறேன்னா, எத்தனை பேருக்கு இந்த வீடியோவோட உள்கருத்து புரிஞ்சிருக்குன்றது தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லாட்டாலும் அதுல நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல அந்த ஐம்பூதங்களும் நமக்கு எப்படி நம்மளுடைய உடலுக்கு சென்று நம்மளை மகிழ்ச்சியா கொண்டு வருதுங்கிறது தான். அதாவது பிரபஞ்ச உற்பத்தியை காட்டி பிக் பேங்னு சொல்லுவோம் சயின்ஸ் படி. சோ பெரிய ஒரு வெடிப்பு, பெரிய வெடிப்பு அதுல இருந்து தான் நமக்கு இந்த பிரபஞ்சமே உருவானது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது நிலைமையில. அது தொடக்க புள்ளியும் நம்ம சிங்குலாரிட்டின்னு தான் சொல்லுவோம். அதுக்குதான் இந்த படத்தை போட்டிருக்கிறேன். அந்த தொடக்கமும் ஒரு புள்ளியில இருந்து தான் தொடங்குது. அதே போல பிரபஞ்சம் அழிந்ததுக்கு அப்புறமா அந்த புள்ளியில தான் போய் சேருது. இதுதான் அந்த பிரபஞ்ச சிருஷ்டியோட ரகசியம்னு சயின்ஸ் சொல்றோம். சோ அந்த வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாகி நமக்கு அந்த நமக்கு ஐம்பூதங்களும் எப்படி நமக்கு உள்ளால சேருது, அதுக்கான இதுதான் இந்த முத்திரைகள் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறதா அந்த வீடியோவோட நோக்கம். அதாவது இந்த வீடியோவை நம்ம அஸ்னா முத்திரையை எப்படி கனெக்ட் பண்றது, பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் அந்த வீடியோவை நீங்க திருப்பி பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் அதோட இணைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஏன்னா அந்த வீடியோ சுவாமி தான் ரொம்ப யோசிச்சு ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதை நிறைய பேர் நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்க இந்த வீடியோவை. சோ அத அர்த்தம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இப்போ பிரபஞ்சத்துல என்ன நடக்குதோ நேச்சர் அலைன்டு முத்ராஸ் சொல்றோம். அதனால இயற்கையோடைய நிகழ்வுகளோட நம்ம ஒத்திசைத்து அதோட சிங்க்ரனைஸ் ஆகி நம்மளுடைய உடலுக்குள்ளாலையும் அந்த பிராணசக்தி தூண்டப்படணும். அதாவது ஏற்கனவே பிராணசக்தி உள்ளால வாரது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது, இல்லாமலாம் இல்ல. ஆனால் இயற்கையில இந்தந்த நேரத்துல இந்தந்த ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகும், இந்தந்த நேரத்துல இந்தந்த இடத்துல தூண்டப்பட்டு அதற்கு தேவையான சக்திகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா சயின்ஸ் படியுமே சொல்றாங்க. ஏன்னா லிவர் எந்த டைம்ல ஃபங்க்ஷன் ஆகும், அதே மாதிரி ஹார்ட்டும் லங்ஸும் எந்த டைம் ரொம்ப ஸ்லோவா ஃபங்க்ஷன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆகாம நிக்க முடியாது, ஸ்லோவாகும். அந்த மாதிரி இதைத்தான் நம்ம ஏற்கனவே அல்ட்ராடியன் ரிதம் அண்ட் சர்க்காடியன் ரிதம் ரெண்டையுமே நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த ஒழுங்கு முறையோட தான் நம்மளுடைய முத்திரையும் செயல்படும். அப்போ முத்திரை இது பண்ணும்போது நாடிகள்ல நமக்கு எல்லாமே அந்த ஆக்டிவேட் ஆகுது, ஸ்டிமுலேட் ஆகுது. உள்ளால பிராணசக்தியோட ரொட்டேஷன் ஸ்டிமுலேட் ஆகுது. அதுக்காக தான் இந்த ரெண்டு விரலையும் நம்ம தொடுறோம். இப்போ இடகலை பிங்கலை, அதாவது இடது சுவாசம் இடகலைன்னு பேரு, பிங்கலை வலது சுவாசம். ரெண்டு கையிலே உள்ள விரல்களை சேர்க்கிறோம். இடகலை எப்பவுமே அதாவது நெகட்டிவ் சார்ஜை குறிக்கும், நெகட்டிவ் சார்ஜ். பிங்கலை பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்கும். ஒரு எலக்ட்ரிக்கல் நீங்க ஒரு சுவிட்சை போட்டீங்கன்னாலே அந்த எலக்ட்ரிக்கல் இது கனெக்ஷன்ல ஒரு வயர் மூலம் போகுதுன்னா அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சார்ஜஸ் சேர்ந்தா தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பாயும். அதே மாதிரி தான். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நீங்க தப்பா நினைச்சு கூடாது. அதாவது பாசிட்டிவ்னா நல்லது, நெகட்டிவ்னா கெட்டது, அப்படி கிடையாது. ஒரு மின்சார ஓட்டம், மின்னோட்டம் வேணும்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் இருந்தா தான் அந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். அப்போதான் அதுல மின் ஓட்டம் நடக்கும். அதே போலதான் நம்மளும் ரெண்டு விரலையும் தொடும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுமே நமக்கு கனெக்ட் ஆகுறதுனால அந்த ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடும். உடலுக்குள்ளால அந்த மின் காந்த அலைகள்
மின்னலைகளாக மாற்றப்பட்டு உடலுக்குள்ளால கம்ப்ளீட்டா சர்க்குலேட் ஆகுது. அதுதான் அந்த கான்செப்ட். அதுக்காக தான் நம்ம சுவாசத்தையும் கன்சிடர் பண்றோம், விரல்களையும் கன்சிடர் பண்றோம். ஸோ ரெண்டையும் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு உடலுக்குள்ளால அந்த ஆற்றல் சுழற்சி உருவாக்குறது தான் இந்த முத்ராவோட தத்துவம். அந்த சுழற்சி எது மூலம் வருது, அந்த ஆற்றல் எது மூலம் வருது? 5 பூதங்களான மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம். இந்த 5 கூறும் தான். அப்ப அதுதான் பிரபஞ்ச உற்பத்தி ஆகி இந்த 5 கூறுகளும் நமக்குள்ளால போகும்போது நமக்கு மனசு அழுத்தமாவோ மனசு கவலையாவோ இருக்கும்போது நம்ம இந்த முத்திரை செய்து அந்த ஆற்றல் உள்ளால சுழற்சி நல்லா நடக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், மனசுல தெளிவு வரும், புத்தி நல்லா வேலை செய்யும், சித்தமும் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். இதுக்காக தான் இந்த முத்திரையை செய்யறோம். இந்த கான்செப்ட சொல்றதுதான் அந்த வீடியோவோட அர்த்தம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இன்னைக்குரிய அஜெண்டா ஐட்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் ஒருத்தங்க அருமையா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கர்மாவை பற்றி. சோ அந்த கேள்வியோட பதில். அடுத்தது கர்மா, வாசனை, நம்ம இந்த பிறப்பு, பெர்த் வருது இல்லையா, பெர்த் ரீபர்த் அந்த சைக்கிள். இந்த 3க்கு உள்ள கனெக்ஷன் என்ன, அதே போல அறிவியல் பார்வையில பஞ்சபூதங்கள் எப்படி பார்க்கப்படுகின்றன. அடுத்தது மருத்துவத்துல இப்ப ரீசெண்டா ஒரு புக் வந்திருக்குது, த இம்மார்டல் மைண்ட், அழிவில்லாத மனம். அதாவது நம்ம மருத்துவத்துறையிலையும் அதை எப்படி பாக்குறாங்க சயின்டிபிக்கா அப்படிங்கிறது. அப்புறம் இன்றைக்கு ஸ்பெஷல் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி எதனால ஸ்பெஷல், அன்னைக்கு என்ன செய்யணும், எது செய்தால் நமக்கு அது சாதகமாக இருக்கும், இதையும் சொல்லி முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். போன வாரம் கேட்ட கேள்வி என்னன்னா, கர்மா இருக்கும் வரை ஆன்மா இருக்கும் என்றால் கருவிலேயே இறக்கும் குழந்தை, இதே துடிப்பு வராமலே இறக்கும் குழந்தை, இவர்கள் குறித்த சித்தர்கள் கருத்து என்ன? பிறந்து வந்துட்டோம், சரி கர்மத்தை கழிக்கிறோம் செய்து, ஒண்ணுமே தெரியாத அந்த சிசுவா உள்ளால, அதாவது தாய் வயத்துல இருக்கும் போதே அது இறந்து போச்சுன்னா அதோட கர்மா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. சித்தர்கள் பார்வையில அது என்னன்றது. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம மகாபாரதத்துல வர்றதுதான். அதாவது பீஷ்மரோட பிறப்பு எதனால வந்தது அப்படிங்கறத பற்றி நிறைய பேருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சிலவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதுக்காக சொல்றேன். நமக்கு இந்த வசிஷ்டரோட ஆசிரமத்துல நந்தினிங்கிற ஒரு பசு உண்டு. அந்த பசுவை திருடுறதுக்காக வேண்டி வசுக்கள், அஷ்டவசுக்கள்னு சொல்லுவாங்க. அஷ்டவசுக்கள்ங்கிறது யாருன்னா அவர்களும் தேவர்கள் தான். வசுங்கிற பெண்ணுக்கும் தர்மர் இந்த தேவருக்கும் பிறந்ததுதான் இந்த 8 வசுக்கள்னு சொல்லுவாங்க, அஷ்டவசுக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க தான் இந்த வசிஷ்டரோட ஆசிரமத்துல உள்ள அந்த நந்தினிங்கிறத திருடுறதுக்கு போறாங்க. அப்போ பிடிபட்டனால அவங்களுக்கு சாபம் கிடைக்குது, 8 பேருக்கும் சாபம் கிடைக்குது. அப்போ பிடிச்சு கேட்கும்போது சொல்றாங்க, எங்க கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிறோம், அதாவது தரன், அனலன், துருவன், இந்த மாதிரி சோமன், இப்படி ஒரு 8 வசுக்கள் பேர் உண்டு. அதுல பிரபாசன் ஒருத்தர் உண்டு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் பிரபாசன் தான், அவர் தான் இந்த வேலையை செய்ய சொன்னாரு, நாங்க ஒன்னா துணைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஜஸ்ட் போய் பிறந்துட்டு உடனே வந்துருவீங்க, ஆனா பிரபாசன் மாத்திரம் ரொம்ப காலம் இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாபம் கிடைக்குது. அந்த சாபத்தினாலதான் இங்க பூலோகத்துல சந்தனுங்கிற அரசன் அஸ்தினாபுரத்தை ஆண்டு வாராரு. அவரு கங்கைங்கிற பெண், அழகான பெண்ணால ஈர்க்கப்பட்டு காதல் கொள்றாரு. அப்ப அந்த பெண் சொல்றா, நான் நீங்க சொல்றபடி நான் சம்மதிச்சுக்கிடுறேன் உங்களை திருமணம் பண்ண, ஆனா நான் செய்யற எந்த செயலுக்கும் நீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டுருவோம். உடனே சந்தனுங்கிற அரசனும் சரி, காதல் மயக்கத்துல எஸ் சொல்லிட்டாரு. வேலண்டைன்ஸ் டேல சொல்ற ரெசல்யூஷன் மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் சந்தனுக்கும் கங்கைக்கும் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் ஆத்துல போட்டுறாங்க. பிரபாசன் என்ன பண்றது, பிரபாசன் தான் இப்போ இங்க வந்திருக்குது, பிறந்து வாரது. இப்போ முதல் குழந்தை தூக்கி போட்டாச்சு. சந்தனுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, ஏன்னா நான் தான் எதையும் கேட்க கூடாதுன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேனே, ஒண்ணும் செய்ய முடியல. இப்படியே 7 குழந்தை பிறக்குது, 7 குழந்தையும் கொண்டு ஆத்துல எரிஞ்சிடுறாங்க. 8வது குழந்தை வந்தோடனே சந்தனுவால தாங்க முடியல, என்னானாலும் பரவாயில்ல, நீ போனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த 8வது குழந்தைய அவர் காப்பாத்திடுறாரு, எரிய விடாம. அதுதான் பீஷ்மர்.
இப்ப இதுல என்ன சொல்ல வாரோம்னா, அவங்களுடைய கர்ம வினைய சாபம் மூலம் கிடைச்ச அந்த வினைய அறுக்கிறதுக்காக இங்க வாராங்க. பாத்தீங்கன்னா முதல் 7 குழந்தைகளும் உடனே எரியப்படுது. பிறந்த உடனே 8வது பீஷ்மருக்கு இங்க இருந்து எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்தினால அவருங்க வந்து இது பண்றாரு. அதாவது இது எல்லாம் அவங்கவங்க கர்மாவை பொறுத்து. நீங்க கேட்கலாம், சின்ன குழந்தை அது என்ன பண்ணுது? அந்த குழந்தைக்கும் கர்மா என்னவா இருந்திருக்கும்னா, அது அந்த பெற்றோர்கள் கிட்ட வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுரும். அதுக்கு மேல அது பெருசா அதோட ஈடுபாடோ ஏதோ இல்லாம இருந்திருக்கும். அப்போ அந்த கரு உருவாகி பொதுவா 1 வாரத்திலயோ 10 நாள்லயோ அந்த ஆன்மா உள்ளால புகுந்துரும். அப்போ அதோட அனுபவம் இதுக்கு இவ்வளவு நாள் தான். அந்த கால கணக்கு, அதோடைய கர்மா கணக்கு அவ்வளவுதான் இருக்கும். அதனாலே குழந்தையா இருக்கும்போது, அதாவது குழந்தை வந்து வெளியில வராமலே உள்ளால இருக்கும் போதே அபாஷன் சொல்றோம் இல்லையா, அந்த இது அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பிறவியா முடிச்சு போயிருது. அதோட கர்மத்தை முடிச்சுட்டு போயிருச்சு. அது 5 மாசத்துல இருக்கலாம், 8 மாசத்துல இருக்கலாம், எப்பவும் இருக்கலாம், பிறந்த உடனே இருக்கலாம். இந்த மாதிரி அவரவர் கர்மாவுக்கு தகுந்தபடிதான் நம்ம வந்து இங்க வாரோம். இப்ப கர்மான்னா என்ன? ஏன்னா இந்த கேள்வி கேட்டதுனால இதை ஒட்டி சில பதில்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப நம்மளுடைய மனதுக்கும் இந்த கர்மாவுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அதனால இதை பற்றி டீட்டெயில்டா தெரிஞ்சாதான் நமக்கு வந்து மனசோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அந்த மனசோட இம்பாக்ட் எங்கெல்லாம் வந்து இருக்குது, அப்போ மனசை கண்ட்ரோல் பண்றது எப்படி, அதுக்கு எந்த அளவுக்கு இந்த முத்திரை உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடணும்னா இதுவும் தெரிஞ்சு ஆகணும். அதாவது எல்லாருக்குமே தெரியும் 3 வகையான கர்மாக்கள் இருக்கின்றன. அதாவது சஞ்சித கர்மான்னு சொல்லுவோம், பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம், ஆகாமிய கர்மான்னு சொல்லுவோம். இந்த சஞ்சித கர்மாங்கிறது வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி கம்ப்ளீட்டா நம்ம செஞ்ச அத்தனை எத்தனையோ பிறவி எடுத்து வந்திருப்போம், அத்தனையும் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகி இருக்குது. அது வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. நம்ம பல பிறவில செய்த நன்மைகளுக்கும் சரி தீமைகளுக்கும் சரி எல்லாத்தையுமே மொத்தமா அங்க வந்து சேர்த்து இருக்கும். இந்த பிராரப்த கர்மாங்கிறது வந்து அந்த சஞ்சித கர்மாவில இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து இந்த பிறவில நீ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும். ஏன்னா ஒரே பிறவில எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா தாங்க முடியாது நம்மளால. அவ்வளவு தீமையும் செஞ்சிருப்போம், நன்மையும் செஞ்சிருப்போம், எல்லாத்தையும் முடியாது. அதனால ஒரு பாற்றை எடுத்து இந்த பிறவில நீ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வா அப்படிங்கிறதுக்கு தகுந்தபடி நமக்கு அதுக்கு தகுந்த உடல் கிடைக்கும், அதுக்கு தகுந்த குடும்பம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சந்திக்கிற எல்லா இன்ப துன்பங்களும் இந்த பிராரப்த கர்மாவை பொறுத்தே அமையும். அடுத்தது ஆகாமிய கர்மா. சரி வந்தாச்சு, இந்த பிறவில இன்னும் நம்ம புதிய செயல்களை செய்வோம். அந்த பர்பஸ் வேற, ஒரு டிசைனோட வந்திருப்போம். நம்ம மனசு சும்மா இருக்காது இல்லையா, தொடர்ந்து வேற எதையாவது பண்ணி கர்மாவை கூட்டிக்கிட்டே போயிடும். அப்போ என்ன ஆகும், சஞ்சிதா கர்மா இன்னும் கூடி போகும். அதாவது 100ல ஒரு 10% எடுத்து வந்திருந்தோம்னா இங்க வந்து கூட 5% ஏத்திட்டு 15% போய் சஞ்சித கர்மாவில சேர்ந்துரும். அப்புறம் என்னைக்கு நம்ம முடிக்கிறது கர்மாக்களை? சோ கர்மா தான் காலம்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். நம்ம கர்மா முடிகிற வரைக்கும் இந்த வந்த நம்மளுடைய உயிர் வந்து இருக்கும். கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் வாசனைனா என்ன? ஏன்னா கர்மானான்னு என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ வாசனைனா என்ன? நம்ம வந்திருக்கிறது பிராரப்த கர்மாவை முடிப்பதற்கே இந்த பிறவி எடுத்திருப்போம். இப்போ ஒரு செயலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த செயல் முடிஞ்ச உடனே அந்த செயல் செய்யும் போது உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுறீங்க, சாப்பிடும்போது ஆஹா ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும், எனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்வீட் பிடிக்கும்னு வைங்களேன். அதை சாப்பிட்டோன்னே அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு அது மேல ஆசை வரலாம். சிலது பிடிச்சோன்னா வெறுப்பு வரலாம். இந்த மாதிரி உணர்வுகள் வந்து போய் சித்தமா பதிஞ்சு நம்ம ஒரு செயலையும் செய்யும் போது அதனால ஏற்படுற உணர்வு வந்து சித்தமா ரெஜிஸ்டர் ஆகி அங்க இருக்கு, அது ரெபாசிட்டரி. இப்போ அடுத்த தடவை அதே மாதிரி ஒரு சூழல் வருதுன்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே சாப்பிட்ட அந்த டேஸ்ட், ஸ்வீட் சாப்பிட்டீங்கல்ல, அந்த பழைய வாசனை உங்ககிட்ட உள்ளாலே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபாக்டரி பல்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து வாசனைய ஆக்சுவலா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நரம்பு பகுதி. அது ஒரு பாகம், அதாவது நம்ம மேல மூளையில இருக்கிற ஒரு பகுதி தான் அது வந்து ஆல்ஃபாக்டரி பல்புன்னு சொல்லுவாங்க. நம்ம மெமரி எல்லாத்தையுமே அதுதான் இது பண்ணும். வாசனைங்கிறது வந்து நம்ம வந்து ஸ்மெல்லுன்னு வச்சுக்கலாம், ஸ்மெல்லுக்கும் அதான் காரணம். அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்படுற உணர்வுல ஏற்படுறதும் வாசனைன்னு தான் பேர். அதாவது இனிப்பு பிடிக்கும்ன உடனே இனிப்பை பார்த்த உடனே, ஸ்வீட்டை பார்த்த உடனே நம்மளுடைய ருசி வாசனை வந்து என்ன பண்ணிரும், உடனே ஆஹா இதை இன்னைக்கு சாப்பிட்றணும் அப்படின்னு ஒரு ஆசை தூண்டப்படும். இந்த மாதிரிதான் சுழற்சி ஆகி 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 வாசனை வந்து கூடிக்கிட்டே போகும். அப்புறம் கர்மா எப்படி வாசனை உருவாக்குதுன்னு தெரியும். ஏதாவது ஒரு கர்மா
இருக்கும்போதுதான் நமக்கு வந்து நம்ம வர்றது கர்மாவோட தான் வாரோம். பிராரப்த கர்மாவோட வாரோம். அந்த கர்மாவால தான் நமக்கு எண்ணமே உண்டாகுது. மனம் நினைக்கிறதுக்கு காரணமே அந்த கர்மா தான். சோ கர்மாவால் தான் எண்ணம் உருவாகிறது. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இந்த எண்ணம்ங்கிறது வந்து தாட். எப்ப எண்ணம் எழுகிறதோ அது வந்து அப்புறம் சொல்லா மாறும். சொல்லுன்னு சொல்றோமே, சொல்லா மாறுறது வந்து நம்ம ரிஷிகள் ஞானிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பராவுல இருந்து நமக்கு பஷ்யந்தி வந்து மத்தியமா வந்து வைகரியா வெளியே வருது. அதாவது இதுலயே 4 ஸ்டெப்பா சொல்றாங்க ரிஷிகள். அந்த ஒலி தொடங்கும் முன்னாடி உள்ளது, தொடங்குனது, அதோடைய வார்த்தையா வெளிப்படணும் நம்ம ஆசைப்பட்டு வாயில வாரது. அப்போ அந்த எண்ணுற எண்ணம் தான் சொல்லா வெளியே வருது. அப்போ ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த எண்ணத்தை வந்து சொல்லுவோம். அந்த எண்ணம் இருந்தாலும் சொல்லா மாற முடியும். அப்புறம் அந்த சொல் தான் செயலா மாறுது. அப்போ எண்ணம், சொல், செயல் இந்த 3 காரிலேட்டட். சில நேரம் எண்ணம் ரொம்ப தீவிரமா இல்லை அப்படின்னா சொல்லே கூட வராம போகலாம், ஆக்ஷனுக்கும் வராமலும் போகலாம், நசிந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு செயல் நடக்குதுன்னா முதல்ல எண்ணம் எழும்பி இருக்கணும். அந்த எண்ணத்துல இருந்து சொல் வடிவமா சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். சில நேரம் சொல்லாமலே கூட உங்க மனசுக்குள்ளாலே நினைச்சுக்கிட்டே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், அந்த செயலை செஞ்சிடலாம். அப்போ அதோட அவுட்கம் என்ன, அந்த செயல் மீண்டும் ஒரு புதிய வாசனையை பதிவு செய்கிறது. ஒரு செயலை செஞ்ச உடனே அந்த செயலால ஏற்படுற உணர்வு, தாக்கம், அதுவும் போய் நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்போ ஒரு கர்மாவால ஒரு வாசனை உருவாக்கப்படுகிறது. அதே போல வாசனை எப்படி கர்மாவை உருவாக்கும்? முன்பு அனுபவித்த நிகழ்வு ஒன்று, ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நீங்க ஸ்வீட் சாப்பிட்டீங்க, அந்த ஸ்வீட்டை ஒரு இடத்துல பாக்குறீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த வாசனை தான் வந்து எண்ணத்தை உருவாக்கும். அந்த வாசனை வந்து ஆள் மனதில பதிஞ்சிருக்கிற ஒரு பதிவு நமக்கு. அப்போ உடனே வாசனையில இருந்து ஒரு விருப்பம் எழும்பும். அதாவது ஒரு எண்ணம் எழும்புங்கிறதுக்கும் இதுல வந்து ஒரு பற்று ஏற்படும். ஏன்னா நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும். அந்த டேஸ்ட் தெரிஞ்ச உடனே ஒரு ஆசை வந்துருது, விருப்பம் வந்துருது, பற்று வந்துருது. அந்த காரணத்தினால்தான் வாசனையில இருந்து விருப்பம் வருது. அந்த விருப்பம் தான் எண்ணம். அந்த எண்ணம் தான் சொல்லா மாறுது, சொல்லுதான் செயலா மாறுது. அப்போ என்ன ஆகுது, செயலாயிடுச்சுன்னா இது கர்மாவாய். அப்போ நம்மளுடைய கர்மாவால் வாசனை எழுப்பப்படுது, வாசனையால் கர்மா உருவாக்கப்படுது. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் ரெண்டும். அப்ப கர்மா, வாசனை, நம்ம பிறப்பு 3 எப்படி கனெக்ட் பண்றது? கர்மாவால் தான் எண்ணம் எழுகிறது சொல்லிட்டோம், வாசனையும் கர்மாவை தூண்டுது சொல்லிட்டோம். அப்ப ரெண்டும் போய் கர்மாவையும் வளர்க்குது, வாசனையும் வளர்க்குது. இயற்கையிலே நிறைய சந்தர்ப்பத்தை நமக்கு வந்து இயற்கை உருவாக்கி கொடுக்கும். அப்போ அந்த சந்தர்ப்ப சூழல்ல என்ன ஆகும்னா, அந்த வாசனை இருந்ததுன்னா கர்மா கூடிட்டே போகும். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, நான் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், திருப்பி ஒரு இடத்துல பார்த்த உடனே எனக்கு அதை சாப்பிடுற ஆசை தூண்டப்படுது வாசனையால. அப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையா, அந்த சந்தர்ப்பம் நிறைய கிரியேட் ஆகும். நம்ம ஏற்கனவே இருக்கிற வாசனைனால அந்த சந்தர்ப்பத்தை ஒரு பற்றா ஆக்கிட்டோம்னா கர்மா கூடும், வாசனை கூடும், கர்மா கூடும், வாசனை கூடும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். நம்ம வந்த பர்பஸ் கர்மாவை முடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், கர்மாவை ஏத்திக்கிட்டே போயிடுவோம். நல்ல கர்மாவும் இருக்கலாம், கெட்ட கர்மாவும் இருக்கலாம். நல்ல கர்மா செஞ்சா நல்லது நடக்க போகுது, கெட்டது செஞ்சா கெட்டது நடக்க போகுது. ரெண்டே அனுபவிக்க வந்தே ஆகணும் கர்மாவை தீக்க. அப்படி இருக்கிறதுனால்தான் கர்மாவில இந்த நம்ம அனுபவிக்கிறதுக்காக பிறப்பு மீண்டும் மீண்டும் வந்து பிறந்து இறந்து வர்றோம். சோ இந்த கர்மாவும் வாசனையும் எவ்வளவு முக்கியங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த விளக்கங்கள். சரி, எல்லாம் கர்மா தானப்பா, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நான் அந்த டிசைனோட வந்தாச்சு, நான் பாட்டுல சும்மா வந்ததை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கர்மா தான் வாசனையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குமே, வாசனை கர்மாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குமே எல்லாமே. அப்ப எப்படி சும்மா இருக்கிறது? நம்ம நினைச்சுக்குவோம் இருக்கலாம். கர்மாங்கிறது வந்து ஏற்கனவே எய்த அம்பு போன்றது தான். அதாவது வில்ல இருந்து எய்தாச்சு, புறப்பட்டுச்சுன்னா வந்தே தீரும். நீங்க இடையில அந்த எய்த அம்பை நிறுத்த முடியாது. இதுதான் கர்மா. நம்ம இந்த பெற்றோருக்கு தான் பிறக்கணும், இந்த இடத்துலதான் பிறக்கணும், இந்த சூழல்ல தான் பிறக்கணுங்கிறது எல்லாம் பிராரப்த கர்மாவால தீர்மானிக்கப்பட்டு வந்தது. இதை சிலவங்க விதின்னு சொல்லிக்கிடுவோம். இதுதான் விதிப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்து வந்த பெற்றோர் தான், ஆனா நமக்கு தெரியாது. அதனால யார நான் பெற்றேன்னு எனக்கு உரிமை இல்லை, அப்படி இல்லை. நம்ம கர்மாவை தீக்கிறதுக்கு அந்த சூழல் உருவாக்கப்பட்டு வருது.
விதின்னு நம்ம சொல்லிக்கிடுறோம். அப்போ விதி வந்து ஒரு சூழல்ல கொண்டு போய் நம்மள நிறுத்துது. ஆனா அந்த சூழலை நான் எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம்ங்கிறது தான் நம்மளுடைய முயற்சி. அதை எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறதுதான். அத கர்மாவை அழிச்சிடலாமா, வாசனையை அழிச்சிடலாமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த சூழல்ல நம்ம எப்படி அதை எதிர்கொள்றது அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். விதியா முயற்சி. நீங்க வந்தாச்சு வாழ்க்கைக்கு. இது ஒரு சீட்டு விளையாட்டு மாதிரி தான். கார்டு கேம் சீட்டு விளையாடி இருப்பீங்க. அதுல உங்களுக்கு சில கார்ட்ஸ் கிடைக்கும். அதுல நல்ல கார்ட்ஸும் கிடைக்கலாம், சில கார்ட்ஸ் நமக்கு மோசமானதாகவும் இருக்கலாம். ஏன்னா நீங்க வின் பண்றதுக்கு ஃபேவரபிளா சிலது நிறைய நல்ல கார்ட்ஸ் ஈஸியா வின் பண்ணுவீங்க. கொஞ்சம் நமக்கு அவ்வளவுதான் இல்லைன்னா கஷ்டம் தான். ஆனா அந்த கையில இருக்க சீட்டை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் நீங்க சாமர்த்தியமா விளையாடுறீங்கிறதா உங்களுடைய முயற்சி. தோக்கலாம், இருந்தாலும் உங்க சாமர்த்தியத்தை அதுல பயன்படுத்தணும். ஐயோ மோசமான சீட்டா வந்துருச்சே அப்படிங்கிறது இல்ல. யாரா இருந்தாலும் திறமையை வச்சு அதை ஓரளவு எதிர்கொள்ள முடியும், சில நேரம் வெற்றி பெறவும் முடியும். அதனால மோசமான சீட்டு வந்துட்டுங்கிறதுக்காக வேண்டி சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. சில நேரம் நல்ல சீட்டு கையில கிடைச்சிருக்கும், கார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனாலும் விளையாட தெரியாம இருந்தா தோத்து போவோம். அதனால விதியும் முயற்சியும் ரெண்டையும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். இது என் தலைவிதி, என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு முயற்சிங்கிறது இருக்கணும். விதிப்படிதான் நடக்கும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவரேண்டா அப்படிங்கிற மாதிரி பாலிசி இருக்கக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளுடைய மன வலிமையால கர்மாவை எப்படி எதிர்கொள்றது, அதை எப்படி ஃபேஸ் பண்றது, அதற்கான முயற்சி அவசியம் தேவை. அதுக்குதான் புத்தி கொடுத்திருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. அப்புறம் சூழ்நிலை, மனநிலை ரெண்டு வித்தியாசமா இருக்குது. ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஃபேன் ஓடாது. ஆனா அந்த ஃபேனை வேகமா சுத்த வைக்கணுமா ஸ்லோவா சுத்த வைக்கணுமாங்கிறது அதுக்கு ரெகுலேட்டரை நீங்க திருப்பினீங்கன்னா கூட்டலாம் குறைக்கலாம். இதுதான் நம்மளுடைய கர்மா வாசனைக்கும் அப்ளிக்க. சூழ்நிலை என்ன இருக்குது, நம்ம மனநிலை அதை எப்படி அதை எதிர்கொள்ளுது. இறைவன் மின்சாரம் போன்றவங்க நினைச்சுக்கோங்க. சோ அதுதான் மெயின் சோர்ஸ். அது இல்லாம எதுவுமே நடக்க. நம்ம ரெகுலேட்டர் மாதிரி அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு நல்ல காரியம் செய்யறதா தீய காரியம் செய்யறதா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறதுல நம்மளுடைய சுய முயற்சி. இதத்தான் ஃப்ரீ வில்னு சொல்றோம். கடவுள் தானே என்ன படைச்சாரு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஏன் கஷ்டம்? உங்களுக்கு ஃப்ரீ வில்லோட படைச்சிருக்காரு, உங்களுக்கு ஒரு புத்திய கொடுத்திருக்காரு. இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும், ஏன் கெட்டதை செய்யறோம்? அப்ப கெட்டதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால நம்ம அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனநிலையால நம்ம சுய முயற்சியால சிலதை செய்யலாம். சோ சூழ்நிலையை மொத்தமே மாற்ற முடியாட்டா கூட நம்ம மனநிலையை மாற்றுறது இருக்கு இல்லையா, அதுதான். அப்போ ஆற்றல் அவனுடையது என்றால் நம்ம மனநிலைய சரியான முறையில கையாள்றது நம்மளும். சோ நமக்கு சூழ்நிலை இருக்கலாம். போறீங்க ஒரு இடத்துல, பார்த்தோன்னே உங்களுக்கு ஆசை வருது, ஸ்வீட்டை பார்த்தா சுகர் இருக்கு. புத்தி என்ன செய்யும்? ஐயோ இதை சாப்பிட்டோம்னா சுகர் ஏறும், இது அதிகம் சாப்பிட்டேன்னா அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் ஆகும், இதெல்லாம் பயந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. புத்தி யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா ஐயோ வேண்டாம். அதுவும் யாரையாவது ஒருத்தரை பார்த்துருப்பாங்க, ஏற்கனவே அப்பா அவர் சுகரால் அவஸ்தைப்பட்டு அவருக்கு கால் விரல ஒண்ணு எடுத்துட்டாங்க, ஒருத்தருக்கு முழங்கால் கீழே எடுத்துட்டாங்க. நிஜமாவே பார்த்து அந்த பயம் ஏற்படும் போது புத்தி வேலை செய்யும். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஏன் அதை பண்ணிட்டு அவ்வளவு கஷ்டப்படணும், வேண்டாமே ஒதுக்கிடலாமே இப்படின்னு அந்த சூழ்நிலையை நம்ம மனநிலையால சரிப்படுத்த முடியும், எதிர்கொள்ள முடியும். அப்ப அந்த வாசனையை வென்றுட்டீங்களா, நீங்க சாப்பிட வேண்டாம் நினைச்சிட்டா வாசனையை வென்றுவீங்க. ஆனா இந்த வாசனை இருக்கு இல்லையா, காலி டப்பா என்ன ஆகும்? போனாலும் காய டப்பா காலி ஆனாலும் மனம் இருந்துகிட்டே இருக்கும். நினைச்சிருப்போம் 2-3 தடவை வென்றிருப்போம், திருப்பியும் அந்த வாசனை உள்ளால அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதையும் வெல்லணும்னா அந்த வாசனை முதற்கொண்டு மொத்தமே அழிக்கிறது, அதாவது வேரோடு அழிக்கிறது இந்த முத்திரைகள். எதுக்கா இதெல்லாம் சொல்றோம்னா, இந்த முத்திரை இத்தனை லெவல்லையும் வேலை செய்யுது. சும்மா நம்ம முத்திரையை படிக்கிறது என்னது சம்பந்தம் இல்லாம சொல்றாங்களேன்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லாமே உள்ளால நடக்கிற விஷயங்கள் நிறைய மனம்தான் காரணம். அந்த மனம்தான் அத்தனை இழுத்துட்டு போகுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். அடுத்தது மன விருத்தி, மன விகாரம், 2 வார்த்தை சொல்லுவோம். மன விருத்திங்கிறது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மைண்ட். மனசு என்ன ஆகும்? செயின் ஆஃப் தாட்ஸ். அது என்ன சங்கிலி தொடர்ன்னு சொல்றது. என்ன பண்ணுவோம்? ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க ஒரு கிளர்க்கா சேர்ந்தா நான் அடுத்தது சூப்பரண்டா மாறணும், அடுத்தது
அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராரா மாறணும், டெப்டி ரெஜிஸ்ட்ராரா மாறணும், செக்ரட்டரியா மாறணும். இப்படியே ஒவ்வொரு லெவலா போகும். ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸரா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா சேர்ந்தவங்க அசோசியேட் ப்ரொஃபஸரா மாறணும், ப்ரொஃபஸரா மாறணும், பிரின்சிபலா மாறணும், அடுத்தது டைரக்டரா மாறணும், போயிட்டே ஒரு எம்எல்ஏயா சேர்ந்தவங்க முதல்ல வார்டு கவுன்சிலர் அதெல்லாம் இருந்து பிரசிடென்ட் ஆகி நான் எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், மந்திரி பதவி வாங்கணும், அடுத்து சிஎம்மாவும் ஆகணும். இதுதான் என்னது எண்ண சங்கிலி தொடர், செயின் ஆஃப் தாட்ஸ். அதுக்கடுத்து இது ஆயிடுச்சு, அடுத்து என்ன இதுல ஏதோ ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க தெரியணும். அந்த மன விருத்தி ஆகத்தான் செய்யும். நான் மன விருத்தியே ஆகக்கூடாது, பிறந்த உடனே ஸ்கூல்ல நான் ஏன் ஸ்கூல்ல படிக்கிறேன், நான் பாட்டுல வீட்டுல இருந்துடுறேன், நோ, அப்படி கிடையாது. சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும், நம்ம கர்மத்துக்காக சிலது செஞ்சுதான் ஆகணும், செய்வோம். ஆனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தோடனே ஓகே எல்லாம் இதுதானே, ஒரு தடவை அனுபவிச்சாச்சு, திருப்பி எத்தனை தடவை அதுக்கே நம்ம ஏங்குறது. அப்படி போகும்போதுதான் உங்களுடைய கர்மா விருத்தி ஆகிட்டே இருக்கும். அதான் மன விருத்தி தான் கடைசியில கர்மத்தை கூட்டிக்கிட்டே போறது, மன விருத்தி தான். அப்போ ஐம்பொறிகளா மனம் கிரகிக்குது, உடனே கிரகிச்ச உடனே சக்தி எல்லாம் எழுப்பி விடுது, கிளர்ச்சி செய்து செயல் நிகழ்கிறது. இவ்வளவு வேலை நடக்குது, கண்ணால பாக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் போறீங்க, ஒரு போஸ்டரை பாக்குறீங்க ரோட்ல போகும்போது, பந்த் அப்படின்னு பெருசா ஒண்ணு போட்டு விட்டுருக்கு, இத்தனாம் தேதி பந்த். ஒருத்தர் மனநிலை எப்படி இருக்கும், போங்கடா இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஆனா உனானா உடனே ஒரு பந்த், நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க, நம்மளை எல்லாத்தையும் சாகடிச்சிருவாங்கடா, இப்படி ஒருத்தங்க எண்ணலாம். இன்னொருத்தங்க பார்த்தவனே ஆமா இவ்வளவு அட்டூழியா நடக்குதா, இதை தட்டி கேட்கணும் நம்ம எல்லாம் அப்படின்னு இன்னொருத்தர் மனநிலை இருக்கும். அப்போ இந்த ஒரே ஒரு போஸ்டர் உள்ளால எத்தனை எண்ண சங்கிலியே எழுப்பி விடுதுன்னு எத்தனைதான் எழுக்கு. அதாவது நீங்க வெளிய பார்க்க மனசு அப்படியே அம்ப விட்டுக்கிட்டே இருக்கும், வில்லுல இருந்து அம்பு போய்கிட்டே இருக்கும் தடங்கள் இல்லாம. சோ மன விருத்திய கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அடுத்தது மன விகாரம். என்ன நடக்குது, கிரகிச்ச உடனே சக்தி கிளம்பி செயலா நிகழுது. அப்போ உள்ளால ஹார்மோன் சுரக்கும், என்சைம் சுரக்கும், அந்த பிரெயின் ஒர்க் ஆகும், எல்லாத்தையும் கிளப்பி விட்டு வேலையை முடிக்கும். அப்போ இப்படி பண்ணும் போது மனசு டிஸ்டர்ப் ஆகும், அதுதான் மன விகாரம். அந்த மென்டல் இம்பேலன்ஸ் ஆகும், நார்மலா போகாம. அப்போ மன விகாரம்ங்கிறது மனத்தின் இயல்புகளை குறிக்கும். ஏற்கனவே தத்துவங்களை படிச்சிருக்கிறோம். குரோதம், கோபம், பொறாமை, இந்த மாதிரி இந்த எல்லா கேரக்டர்ஸும் இதோட மனசோட விகாரம் தான். மனத்தின் தன்மை, மனத்தின் இயல்புகள் திரிக்கப்பட்டு வருவது, தெரிந்து போகும், அதுதான் மன விகாரம். சோ மன விருத்தினா என்ன, மன விகாரம்னா என்னன்னு தெரியணும். ரெண்டுமே டேஞ்சர் தான். மன விருத்தி வரும்போது தன்னால மனம் விகாரம் அடையும். நான் மினிஸ்டர் ஆகணும், அப்போ எல்லா விகாரமும் இருந்தா தான் ஆக முடியும். செய்யாத வேலையை செய்வேன், எல்லா வேலையும் செஞ்சு அவங்களை நம்பிக்கை துரோகம் பண்ண வச்சு என்னத்தையாவது ஒன்ன பற்றி எதை எப்படி அச்சீவ் பண்ணணும். ஏன்னா காம்படிஷன் இஸ் மோர். அப்ப இதுல நான் எப்படி சர்வை பண்றது? அப்ப மன விகாரம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். சோ மன விருத்தியும் மன விகாரமும் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு டேஞ்சரானது, இதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டுல ரோட்ல ஒரு போஸ்டர் ஓட்டிருக்கானா, சினிமா போஸ்டர் ஓட்டிருக்கானா, ஹாய் ஜாலி, இந்த வீக்கெண்டுக்கு நம்ம போயிட வேண்டியது. அதுல இன்னும் நிறைய கனவு வந்துடும். அதுல நடிச்ச ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, என்ன அது பாட்டுல பறக்கும். ஒரு சின்ன போஸ்டர் தான், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். இத மாதிரிதான் வீட்டுல போன உடனே நிகழ்ச்சியை பார்த்த உடனே கோபம் எகுரும், வேலை முடிச்சுட்டு வந்த உடனே. அதே மாதிரி நிறைய சம்பளத்தை கொண்டு போய் சந்தோஷமா போகும்போது அந்த நிலை வேற. சோ காட்சி மாறினா எல்லாமே மாறிடும். மனசு விகாரப்படும், மனசு விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு வழியில பாசிட்டிவோ நெகட்டிவோ அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால மனசை பற்றிய ஒரு முழு புரிதல் வேணும். மனசுதான் கர்மா உண்டாக்குது, கர்மாதான் வாசனை உண்டாக்குது, வாசனையும் கர்மாவும் மாத்தி மாத்தி சொலட்டி அடிச்சு நம்மளை பிறவில கொண்டு போய் தள்ளிடுது திருப்பி. சரி, இப்போ இந்த பஞ்சபூதங்களும் கர்மாவும் எப்படி ரிலேட் பண்றது? ரெண்டுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும், அந்த ஒவ்வொரு தாட்டும் அந்த பிரபஞ்சத்தோட ஆகாய தத்துவத்துல ஒரு அதிர்வா பதிவாகிறது. அதுதான் நம்ம சித்தம்னு சொல்றோம். இது ஒரு சாஃப்ட்வேர் டேட்டா மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை நான் முன்னாடியே சொன்னேன். ஓகே, எல்லா ஜன்னலையும் மூடியாச்சு, இந்த ரூம்ல என்ன தவிர யாரும் இல்லை, ஜன்னலை மூடிட்டேன், கதவை மூடிட்டேன், சுவர் எல்லாம் திக்கு சுவரு, ஒருத்தனுக்கும் ஒண்ணும் தெரியாது நான் என்ன பண்ணாலும்னு முள்ள மாதிரித்தனம் உள்ளால பண்ணுனா அது எல்லாமே போய் அதிர்வா உங்க சித்தத்திலேதான் பதியுது. அதனால எதுவுமே தெரியாம செய்ய முடியாது. ஏன்னா உள்ளால ஆன்மா ஒண்ணு உட்கார்ந்துட்டு விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்கு மனசாட்சின்னு சொல்றோம். அங்க சாட்சி ஒருத்தன் உட்கார்ந்து சாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். அத்தனையும்
சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆனது மாதிரி உள்ளால போய் அத்தனை பதிவும் அங்க இருக்கும். அப்போ அந்த பதிவு வாசனை ஆயிடும், கர்மாவாயிடும், சொலட்டி அடிச்சுக்கிட்டே. அப்போ இந்த பஞ்சபூதங்கள் தான் அதுலயும் வேலை செய்யுது. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். ஒருத்தருக்கு துன்பம் விளைவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சம் என்ன பண்ணும், அந்த ஆற்றல் சமநிலை எனர்ஜி ஈக்குவல்பிரியம் ஆகுறதுக்கு திருப்பியும் அதே தான் நம்ம தான் அனுபவிக்கணுமோ ஒழிய என் துன்பத்தை என் பிள்ளை அனுபவிக்க முடியாது, எங்க அம்மா அனுபவிக்க முடியாது. யாரா இருந்தாலும் அவரோரு பெற்ற கர்மாவை அவரோரு தான் அனுபவிக்க முடியும். எனக்கு வயத்த வலினா பாதி வயத்த வலி அம்மாட்ட கொடுத்துறேன், பாதி வயத்த வலிய அப்பாட்ட கொடுத்துறேன், அப்பா ஐ எம் ஃப்ரீ. முடியுமா? முடியாது. சிஸ்டம் டிசைன் அப்படி கிடையாது. நம்ம பொய் சொல்லிக்கலாம், என் பிள்ளைக்காக நான் பண்றேன், என் புருஷனுக்காக இவ்வளவு பண்றேன், எல்லாம் நம்மளோட சுயநலத்துலதான் வந்து நிக்கும். நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒண்ணு உங்களுக்கு மற்றவங்களால ஏதோ ஒண்ணு காரியம் ஆகணும், அதுக்காக தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சோசியல் அனிமல், நான் தப்புன்னு சொல்லல, பட் எங்க நிறுத்தணும் அப்படிங்கறது இருக்குது. 50-60 வயசு ஆயிருச்சு, பிள்ளைகளை செட்டில் பண்ணி விட்டாச்சு, ரிட்டையர் ஆயாச்சு, இன்னும் எதுக்கு நான் வந்து இன்னொரு வேலையில போய் தொங்கிக்கணும்? ஏன் இன்னும் கர்மா வளர்க்கணும்? வேலை செய்யற நல்ல வேலையாவே இருக்கட்டுமே, அதுவும் கர்மா வளர்க்கறது தானே. நல்ல செயல் செஞ்சீங்கன்னா நல்ல கர்மா கூட போகுது, அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு கெட்ட வேலை செஞ்சீங்கன்னா கெட்ட கர்மா கூட போகுது, பிறவி கூட போகுது. அப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் ஓரளவு முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா சடனா 60 வயசுல போய் முற்றுப்புள்ளி டப்புன்னு வைக்க முடியாது. மனச ஆரம்பத்துல இருந்தே பக்குவப்படுத்தணும், சின்ன வயதுல இருந்தே பக்குவப்படுத்தி வரணும். திடீர்னு போய் நிறுத்த முடியாது. அப்போ முடியாது, என்ன பண்ணனே தெரியாது, பேலன்ஸ் பண்ண தெரியாது லைஃப்ல. அதனாலதான் இந்த முத்திரை பயிற்சி வந்து உங்களுடைய மனசுக்கு தெளிவை கொடுக்கும், நல்ல புத்தி கொடுக்கும், உங்களுடைய கர்மாக்களை நல்ல விதமா எதிர்கொள்ளும். இப்போ போன வாரம் சொல்ல எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யாருக்குமே புரியலன்ட்டாங்க இந்த பஞ்சீகரணம். புரியாட்டாலும் பரவாயில்ல, என்ன சொல்ல வாரோம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஜீவன் அல்லது ஆன்மா எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆன. இந்த வாயுக்கள் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனவை. கர்மேந்திரியம், ஞானேந்திரியங்கள் பஞ்சபூதங்களால் ஆனவை. தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்களால் ஆனவை. ஏன்னா கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் பார்க்க தெரியுது, கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு பார்க்க தெரியுதுனால ஓகே, இதெல்லாம் பிசிக்கலா தெரியுது, பருப்பொருளா இருக்கிறதுனால. ஆனா வாயுக்கள் அதை கூட உணர முடியும், தன்மாத்திரை உணர முடியும். ஆனாலும் நமக்கு வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பார்க்க முடியுதா? எவ்வளவு சேட்டை பண்ணுது மனசு. இந்த மனமும் ஆகாயமும் வாயுவும் சேர்ந்தது. ஆகாயமும் நெருப்பு சேர்ந்தா புத்தி, ஆகாயமும் நீரு சேர்ந்தா சித்தம், ஆகாயமும் மண்ணு சேர்ந்தா அகங்காரம். அதாவது டாமினேட்டிங் எதுவோ அதைத்தான் அதுல சொல்லுவோம். ஒரு டம்ளர் பாலா இருந்தாலும் ஒரு துளி விஷத்தை சேர்த்தாலும் விஷமா தான் ஆயிரும். 99% பால், ஒரே ஒரு சதவீதம் விஷம் சேர்த்தேன், இதை குடிச்சா ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்ல முடியுமா? இந்த மாற்றம் தான். அதே மாதிரி இப்ப இது வந்து என்னன்னா நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்ற அந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். புத்தி, சித்தம், அகங்காரமும் நம்ம என்னன்னு படிச்சுட்டோம். இப்போ இது எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனவை. அப்போ இதை சரிப்படுத்தனா பஞ்சபூதங்கள் மூலம் சரிப்படுத்த முடியும். ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆன அந்த கரணங்களை பஞ்சபூதங்களால் தான் சரி பண்ண முடியும். அதுக்குதான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். பஞ்சபூதங்கள் பாத்தீங்கன்னா மண்ணின் கூறு கோல்டன் எல்லோ, நல்ல உழவுடுத நிலத்துல போய் பாருங்க, அப்படியே கோல்டன் எல்லோவா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நீர் வெண்மை, மேகம் மழை மூட்டம், அதாவது மழை மேகம் வந்து திரண்டு நிக்கும் போது எப்படி இருக்கும்? கருப்பு நிறம். தீ செம்மை. ஆகாயத்துக்கு எனக்கு ஏன்னா அது வந்து படிக நிறம் சொல்ல தெரியல, அதனால இது ஒரு படிகம். இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து அது என்ன கலரோ அந்த கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப இந்த இதுல லைட் இருக்குன்னு அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ ஆகாயம் வந்து படிக நிறம். படிகம்னா கிறிஸ்டல் நிறம். அதுக்கு எந்த நிறமுமே கிடையாது, வெள்ளையும் கிடையாது, அது கிறிஸ்டல். படிக நிறம்னா கிறிஸ்டல் கலர். அது எந்த கலர் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த கலர் தெரியும், அந்த கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுதான். சோ 5 பூதங்களுக்கும் நிறங்கள் இருக்கின்றன. அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி இந்த இதுல போடுறோம். இந்த அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மனம், தோல், ஸ்பரிசம் இது எல்லாமே வந்து வாயு கூறால் ஆனது, நெருப்பு கூறால் ஆனது, நீர் கூறால் ஆனது. எதுக்கு இதை படிக்கிறோம்னா மனசுல பிரச்சனையா, வாயு கூறு சரியில்லை, இம்பேலன்ஸா இருக்குது. புத்தி சரியில்லையா, நெருப்பு கூறு இம்பேலன்ஸ் ஆயிருச்சு. சித்தம் சரியில்லையா, நீர் கூறு பத்தாது. அகங்காரம் இம்பேலன்ஸ் ஆகுதா, மண் கூறு. அப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, சும்மா வேலையத்து போய் இதெல்லாம் சொல்லல. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா சித்தர்கள், ஞானிகள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு அழகா எவ்வளவு டீட்டெயிலா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொன்றும் இந்த
முப்பூதங்களால் ஆனவை அப்படிங்கிறது. இதே மாதிரி ஐம்பூதங்களை நான் சொல்லியிருக்கிறது இந்த நிறத்தை மாத்திரம் தான் இதுல சொல்லியிருக்கிறோம். ஆனா அகஸ்தியர் என்ன சொல்லியிருக்காரு, சரவோட்டம் புக்ல சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு பூதத்துக்கும் சுவையும் இருக்குது, வடிவமும் இருக்குது. அதாவது மண்ணுக்கு வந்து இனிப்பு சுவை, நீர் வந்து துவர்ப்பு, நெருப்பு உவர்ப்பு, வாயு புளிப்பு, ஆகாயம் கசப்பு. இதுதான் இவங்களோட சுவை. வடிவம் மண்ணு சதுரம், நீர் பிறை வடிவம், நெருப்பு முக்கோணம், வாயு அறுகோணம், ஆகாயம் வட்டம். சரி, நிறம் செய்யுது, சுவை புரியுது, வடிவம் புரியுது. இது என்ன சரம் நீட்சி. மூச்சு காற்று சுவாசிக்கும் இல்லையா, சுவாசம், அதான் சரம். சரம்னா இந்த சுவாசம், மூச்சு. மூச்சு இதோட நீட்சினா what is the distance to which it is going out, அதுங்கிறதான். இப்ப வந்து இந்த மண் பூரா இருக்கிற அந்த வாயுக்கு 12 அங்குலம் வரைக்கும் மூச்சு நீளமா போகும். நீருக்கு வந்து 16 அங்குலம், நெருப்புக்கு 8 அங்குலம், வாயு 4 அங்குலம், ஆகாயம் 1 அங்குலம். அதாவது நம்மளுடைய சுவாச காற்றோட வெளியில வார நீளத்தை தான் கணக்கு பண்ணியிருக்காங்க. சோ அந்த ஐம்பூதங்களின் குணாதிசயங்கள்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நிறத்தை சொல்லியிருக்காங்க, சுவையை சொல்லியிருக்காங்க, வடிவத்தை சொல்லியிருக்காங்க, அந்த மூச்சு சுவாசத்தோட நீளம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அனுபவப்பட்டு இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சுப்பாரு. உன்னை புரியுறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுது நமக்கு. ஐயோ மண்டை காஞ்சு போச்சு, போன தடவை கிளாஸ் மேடம் நடத்துனது என்னால ஒண்ணுமே தாங்கலன்ட்டாங்க நிறைய பேர். ஓகே, முடிந்தவங்க கத்துக்கோங்க. எல்லாருக்கும் அது கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும்னு கிடையாது. இவ்வளவு இருக்குதுங்கிறத சொல்றதா நம்மளுடைய நோக்கம். அப்போ சரி, பஞ்சபூதத்தை பற்றி இவ்வளவு சொல்லிட்டோம். சரி, நம்மளுடைய சித்தர்கள் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அறிவியல்ல என்ன சொல்றாங்க, சயின்ஸ் என்ன சொல்லுது இதுக்கு, அதையும் கேட்டாதானே உங்களுக்கு அது புரியும், அதை பிடிபடும். சயின்ஸ்ல வந்து மேட்டர்னா ஒரு பருப்பொருள். ஒரு கல் எடுத்துக்கோங்களேன், கல்லோ ஒரு ஏதோ ஒரு பொருள், டேபிள், எதையும் பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா அது பொருளா கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிகிறது வந்துதான் அந்த தூள வடிவமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மேட்டர்ன்னு சொல்றாங்க. அந்த மேட்டர்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே, அதாவது ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தட் இன்னர் ஐட்டம்ஸ், உள்ளால இருக்கிற ஐட்டமோ எதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஆர்டர்ல பண்ணா அது வந்து கிறிஸ்டல்னு சொல்லுவோம். கிறிஸ்டலும் ஒரு மேட்டர் தான் அல்லது பருப்பொருள் தான், ரெண்டும் ஒண்ணுதான். இது ஆர்டர்ட், இது வந்து இட் இஸ் நாட் ஆர்டர்ட் வே ஆஃப் ஆர்கனைசிங் தி வேரியஸ் ஆட்டம்ஸ். அடுத்தது எந்த பருப்பொருள் எடுத்தாலும் உடைச்சா கடைசியில அது ஆட்டம், அணுவா இருக்கும், எல்லாம் அணுக்களால் ஆனது. கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல வந்து இந்த அணு வரைக்கும் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு பொருளை வந்து நீங்க உடைச்சிங்கன்னா அணு வரைக்கும் தான், அணுவுக்கு கீழே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குவாண்டம் பிசிக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப பாத்தீங்கன்னா அணுக்குள்ளால ஒரு நியூக்ளியை இருக்குது, உள்ளால கரு இருக்குது, அதுல புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அந்த நியூக்ளியான்ஸ்ங்கிறது புரோட்டானும் நியூட்ரான் தான். அப்போ அந்த நியூக்ளியில இருக்கிறதையும் உடைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. அப்படி உடைச்சு வாரதான் குவார்க்குங்கிறது. அப்போ ஒவ்வொரு சைஸையும் பாத்தீங்கன்னா இது 10⁻⁹ மீட்டர், ஆட்டம் ஸ்ட்ரக்சர் 10⁻⁻10 மீட்டர், இது 10⁻⁻14 அந்த உள்ளால உள்ள நியூக்ளியை. அந்ததோட இது வந்து சைஸ், உள்ளால நியூக்ளியானுக்குள்ளால வந்து நமக்கு வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது, அதோட சைஸ் வந்து 10⁻⁻15. அந்த புரோட்டான் நியூட்ரான் அதையும் உடைச்சா உள்ளால இருக்கிறது குவார்க். குவார்க்கோட சைஸ் லெஸ் தென் 10⁻⁸. அப்போ இதெல்லாம் சூக்குமத்துல வந்துரும். ஆட்டமும் நம்மளால கண்ணுக்கு பார்க்க தெரியல, கண்ணுக்கு புலப்படாதது சூக்குமம், கண்ணுக்கு புலப்படுவது தூலம், அதுதான். சோ சயின்ஸ்ல இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மேட்டர், அடுத்தது அதை உடைச்சோம்னா ஆட்டம் வரைக்கும் போகலாம், ஆட்டம் உடைச்சோம்னா அட்டாமிக் நியூக்ளியஸ் வரும், அதுக்குள்ளால நியூக்ளியான்ஸ் இருக்குது, அதுக்குள்ளால அதுவும் குவார்க்ஸா இருக்குது. இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். சயின்ஸ்ல எப்படி நம்ம ஐம்பூதங்களையும் பண்றோங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த பேர்லாம் தெரியலையேன்னு கவலைப்படாதீங்க. இப்போ பிசிக்ஸ்ல வந்து சொல்றாங்க ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகிள் பிசிக்ஸ். There are 4 states. 4 ஸ்டேட்ல இருக்குது. அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கலாம், கேஸ் ஸ்டேட்ல இருக்கலாம், பிளாஸ்மா ஸ்டேட்ல இருக்கலாம். சாலிட்னா தெரியும், மண் தத்துவம், லிக்விட்னா நீர் தத்துவம், கேஸ்னா வாயு தத்துவம், பிளாஸ்மா வெப்ப தத்துவம், நெருப்பு தத்துவம் தான். ஆகாயம் எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த தத்துவத்தை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சயின்ஸ்ல. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். சோ இதுல என்ன, எதுக்காக இந்த படத்தை போட்டிருக்கேன்னா, இதெல்லாம் படிக்கணுமா வேண்டாமான்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா ஸ்டேட்லயுமே உங்களுக்கு புரோட்டான் நியூட்ரான் குவார்க்ஸ் இதுதான், அத்தனை இதாலதான் ஆனது. இதுல என்ன ஒவ்வொரு பாண்டிங் வித்தியாசப்படும், அந்த ரேஷியோ வித்தியாசப்படும், இதெல்லாம் வித்தியாசப்படும் போது குணாதிசயங்கள் மாறிடும். சோ எல்லாமே அத்தனை இதுலயுமே உங்களுக்கு வந்து முந்தின ஸ்லைட்ல சொன்ன
இந்த நியூக்ளியான்ஸ், குவார்க்கு இதால ஆனதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சம், பஞ்சபூதங்களே அதனாலதான் ஆனது. சயின்ஸ்லயே அதைத்தான் சொல்றாங்க. இதுல ஒண்ணு இதுக்கு வந்து நீருக்கு மூலக்கூறுல வேற நம்ம என்ன சொன்னோம், 5 பூதங்கள்லயும் ஒவ்வொரு பூதத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு பூதத்திலையும் மற்ற பூதங்களும் அடங்கி இருக்கின்றன. ஏன்னா ஆட்டமாலதான் உருவாக்கப்பட்டது, அதுக்குள்ளால உள்ள நியூக்ளியானாலதான் உருவாக்கப்பட்டது, அதுக்குள்ளால உள்ள குவார்க்கால தான் உருவாக்கப்பட்டது. சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா அட்டாமிக், சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இதால ஆனதுதான் நம்மளுடைய அனைத்து பஞ்சபூதங்களும். இப்போ குவார்க், இந்த படம்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு தான், ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். குவார்க்குங்கிறது தனியா இருக்காது, அது 2-3 சேர்ந்துதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், நியூக்ளியஸ்குள்ளால இருக்கிற புரோட்டான் நியூட்ரானும் இந்த குவார்க்கால தான் ஆனது. அதை வந்து ஹாட்ரான் டைப்னு சொல்லுவோம். அடுத்த மாதிரி பேரியான், மேசான்னு இருக்குது. இதெல்லாம் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அதாவது சூக்கும வடிவத்துல உள்ள வெவ்வேறு பெயர்கள் தான், கவலைப்பட வேண்டாம். பேரியானும் இதுலயும் வந்து என்னன்னா 3 குவார்க் சேர்ந்ததான் ஒரு பேரியான். 2 அப் குவார்க் இருக்கும், ஒரு டவுன் குவார்க் இருக்கும். இதெல்லாம் யூடினா என்ன, நீங்க அதை புரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்ல, பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு புரியும், அவ்வளவுதான். மேசான்ங்கிறது வந்து ஒரு குவார்க் ஆன்டி குவார்க் 2 சேர்ந்தது, அதாவது அப்பா இருந்தா டவுனு, டாப்பா இருந்தா பாட்டம், சாமா இருந்தா ஸ்ட்ரேஞ்ச், சாம் ஸ்ட்ரேஞ்ச், அப் டவுன் டாப் பாட்டம். இதான் 6 டைப் ஆஃப் குவார்க். அப்போ இந்த பேரியான், மேசான் எல்லாமே அந்த காம்பினேஷன் ஆஃப் குவார்க்ஸ் வந்து வேரி ஆகும். அதுதான். அடுத்தது லெப்டான் உண்டு. எலக்ட்ரான் சொல்றோம் இல்லையா, ஆட்டம்ல சுத்தி வர எலக்ட்ரான் ஃபுல்லா லெப்டான் டைப், மியூஆன், அதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரான் வந்து லெப்டான் டைப், அவ்வளவுதான். போசான், போசான் எல்லாம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோ அல்லது வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸையும் குறிக்கிறது வந்து இந்த போசான்ங்கிற ஒரு சப் அட்டாமிக். இந்த சொல்ற எல்லா நேமே சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஆட்டமை உடைச்சு அதுக்கு கீழே உள்ள சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான். ஹிக்ஸ் போசான் ஒண்ணு உண்டு, அது வேற, அதுதான் மாசுக்கு முக்கியமான அட்டாமிக் பார்ட்டிகிள்னு சொல்றாங்க சயின்ஸ் படி. அதனாலதான் நமக்கு வந்து ஒரு இதுக்கு எடை கிடைக்குது, மாஸ் கிடைக்குது. வெயிட்ங்கிறது வந்து கிராவிட்டியை பொறுத்து இருக்குது, மாஸ் எல்லாத்துக்குமே பிக்ஸ்டு. அதுக்கு காரணம் ஹிக்ஸ் போசான்ங்கிற ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் இதுல கொடுத்துருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடியே நான் அந்த படத்தை போட்டிருக்கிறேன். மேட்டர், அதுல இருந்து வரதான் உங்களுக்கு வந்து போசான், ஃபெர்மியான், ஃபெர்மியான்ஸ்ல இருந்து தான் குவார்க், லெப்டான்ஸ். ரெண்டும் ஒரு குவார்க் தனியா இருக்காங்கனால அது 2-3 சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஹாட்ரான்னு பேரு. இதுல 2 டைப், பேரியான், மேசான்ஸ். இதைத்தான் நான் ஓன்லே சொன்னேன். குவார்க்கு எப்படி, லெப்டான் எப்படி, பேரியான் எப்படி, மேசான் எப்படி, போசான் எப்படின்னு அந்த படம்லாம் இதைத்தான் குறிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபெர்மியானோட 2 டைப்பு, ஹாடானோட 2 டைப்பு. இது 4 ஆச்சா, குவார்க்ஸ், லெப்டான்ஸ், பேரியான்ஸ், மேசான்ஸ். அடுத்தது போசான். இந்த 5 ஐட்டம் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி அத்தனை பருப்பொருளையும் உருவாக்குது. இப்ப பஞ்சபூதங்களை சொல்றோம்ல, 5 இதுதான், 5 மூலக்கூறுங்க மாதிரி இந்த 5 தான் எல்லாத்தையும் உருவாக்குது. சயின்ஸ்லயும் இப்படிதான் வருது, அதத்தான் சொல்ல வரோம். அதாவது முதல்ல 5 பூதங்கள்லையும் ஒவ்வொரு பூதமும் 5 பூதங்களால் ஆனது, ரேஷியோ தான் வித்தியாசப்படும். அதை ஒண்ணு சொல்லிட்டோம், சயின்ஸ்லயும் அதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி அத்தனை பூதங்களும் இந்த 5 அடிப்படை கூறுகளால் ஆனவை. சயின்ஸும் அதைத்தான் சொல்லுது. இத வந்து எப்பவோ சொல்லிட்டாங்க நம்மளுடைய ரிஷிகளும் சித்தர். அதைத்தான் திருப்பியும் அதை ஞாபகப்படுத்துற போன போட்ட ஸ்லைடு தான். அப்போ இதுலயும் புரோட்டான், நியூட்ரான், வேரியஸ் ஃபோர்ஸஸ் லைக் போசான்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கிற மேசான்ஸ் எல்லாமே, பேரியான் எல்லாமே சேர்ந்ததுதான் ஒவ்வொரு பொருளும். அது மண்கூறா இருந்தாலும் சரி, நீர்க்கூறா இருந்தாலும் சரி, வாயு கூறா இருந்தாலும் சரி, வெப்பக்கூறா இருந்தாலும் சரி, ஆகாயக்கூறா இருந்தாலும் சரி, எல்லாமே அது. சோ பஞ்சபூதங்கள் எதுக்கு இவ்வளவு சொல்றோம்னா சயின்ஸ்லயும் அதை ஒத்துக்கிடுறாங்க. இதை எப்பவோ சொல்லியாச்சு. நம்ம வந்து சும்மா ஒரு மூட நம்பிக்கையில எதையும் செய்யல. அனைத்துக்கும் ஆதாரங்கள் இன்று ஒன்றொன்றாக ப்ரூவ் பண்ணப்பட்டு வருகின்றன. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இன்றைய மருத்துவம் என்ன சொல்கிறது, நியூரோ சர்ஜன்ஸ் ப்ரூஃப் ஆஃப் அ இம்மார்டல் சோல், அழிவில்லாத மனம் அப்படின்னு சொல்ல வராரு. நீங்க வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க கம்ப்ளீட்டா யூடியூப் வீடியோவை நீங்க பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தா. ஏன்னா மைக்கேல் எக்னார் இவர் வந்து ஒரு ப்ரொஃபசர் ஆஃப் நியூரோ சர்ஜரி. இவர் எழுதியிருக்காரு, ஆத்தர் ஆஃப் த புக் இம்மார்டல் மைண்ட்.
இம்மாற்றல் மைண்டுங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 1000க்கு மேல சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு. அந்த நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு 1/2 hour தான் அந்த இது நீங்க வாட்ச் பண்ணலாம். அவர் 1000கணக்கான சர்ஜரி மூளை சர்ஜரி பண்ணவரு. சில மூளையில ஒரு ஹெமிஸ்பியரே இல்லாம இருந்திருக்குது. சில நேரம் வெட்டி எடுக்க வேண்டிய சூழல் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு இதெல்லாத்தையும் வச்சுதான் அவரு பிராக்டிக்கலா சயின்ஸ்ல மருத்துவத்துல பண்ணத இம்மாற்றல் மைண்டுங்கிற புக்ல எழுதியிருக்காரு. என்ன சொல்ல வராரு இவரு? அதாவது மனித உணர்வு அல்லது மனம் வெறும் மூளையின் உயிரியல் செயல்பாடு மட்டுமேன்னு கிடையாது. அதாவது பிரெயின்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகுதுல, நம்ம அனட்டாமி பிசியாலஜி மாத்திரம் கிடையாது. மனம்ங்கிறது அது கிடையாதுன்னு சொல்றாரு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அதாவது எல்லாமே மருத்துவ ஆதாரங்களை வச்சுதான் அவர் வாதங்களை வைக்கிறார் ஒழிய சும்மா இப்படி அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? மனம் ஒரு மூளையை தாண்டிய ஒரு சுதந்திரமான அம்சம். மூளை பாதிப்படைந்த பிறகும் சில நோயாளிகள் காட்டும் நுட்பமான விழிப்புணர்வு மற்றும் மரண விளிம்பு அனுபவங்கள், அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சான்றா சொல்லி உடல் அழிந்தாலும் மனதின் இருப்பு தொடர வாய்ப்புள்ளது அப்படின்னு அந்த புக்கு சொல்லு. மனம் வெறும் எந்திரம் இல்ல, இது தெய்வீக அல்லது ஆன்மீகத்தனம் கொண்ட ஒரு அழியாத ஒன்று அப்படின்னு இந்த இதுல சொல்றாரு இம்மாற்றல் மைண்டுங்கிற புக்ல. அப்போ சயின்ஸ்லயும் 5 பூதங்களை ஒத்துக்கிடுறாங்க. நம்மளுடைய மருத்துவத்துறையிலையும் அத மூளையெல்லாம் ஆபரேஷன் பண்ணி பல விதமானதை பார்த்து அந்த ஸ்டடீஸ் மூலம் நிறைய பேப்பர்ஸ் இப்பதான் போட்டுட்டு இருக்கிறாரு அவரும். அதுலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, மனம் வேற மூளை கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நம்ம மக்கள் மனசோட மூலக்கூறுகள் என்னன்னு முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. இது எதால் ஆனது? ஒவ்வொருதும் மனம்னா என்ன? மனசையுமே 4ஆ பிரிச்சாச்சு. மனசை விட அட்வான்ஸ்டு புத்தி, புத்தியை விட அட்வான்ஸ்டு சித்தம், சித்தத்தை அட்வான்ஸ் அகங்காரம், ஆணவம். சோ இந்த 4 பகுதி எவ்வளவு மைன்யூட்னு பாருங்க. ஒன்னொன்னுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். நம்ம பாட்டுல சும்மா மனசுன்னு சொல்லிடுறோம். மனசுன்னா பார்க்க முடியாதுங்கிறது இல்ல, அது நுணுக்கமா சூட்சுமம்னாலே நம்மளால பார்க்க முடியல, கண்ணுக்கு பார்க்க முடியல, ஆனா உணர முடியுது. மனநிலையை பற்றி தெரியுது, மனம் குழம்புது, புத்தி பேதலிக்குது, எல்லாம் சொல்றோம்ல. அது எங்க இருக்கு, ஏது இருக்கு? மூளையை வெட்டியே பார்த்துட்டாங்க, அது பண்ணல. கடைசியில இவரோட வீடியோல சொல்லியிருப்பாரு, இந்த மனசுக்கு நோ லொகேஷன் சொல்லியிருப்பாரு, அதுக்கு இடம் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அது அறிவியல்ல கற்றுக்கிட்டது. ஆனா நம்மளோட திருமூலர் எடுத்துக்கோங்க, எங்க ஆன்மா இருக்குன்னு சொல்லுவோம், அதோட சைஸ் என்னன்னு சொல்லுவோம். ஆன்மா ஆகாய கூறால் ஆனது, அதோட பஞ்சபூத தத்துவத்துல என்ன தத்துவம் அதுல உள்ளதுன்னு சொல்றோம். இன்னொன்னு தெரியுமா? ஆன்மாவோட ஷேப் சிவலிங்கம், லிங்க வடிவம். ஆன்மாவோடைய ஷேப் லிங்க வடிவம். சோ அதோட சைஸ், லொகேஷன், ஷேப்பு, வாட் இஸ் த பேசிக் பஞ்சபூதா ஃபார் தட், அத்தனையும் சொல்லியிருக்காங்க நம்ம ஞானிகள். சயின்ஸுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். அடுத்தது கடைசி இதுக்கு வந்துட்டேன். இப்போ சிவராத்திரி எதனால ஸ்பெஷல், அறிவியல் பூர்வமா என்ன அதுல நடக்குது அப்படிங்கிறது. அதாவது இந்த ஒரு சிவராத்திரிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்குன்னா, மனுஷனோட ஆத்மா, அதாவது ஜீவாத்மான்னு சொல்லுவோம், நமக்கு உள்ளால இருக்கிறது, வெளியில பிரபஞ்சத்துல இருக்கிறது பரமாத்மா, இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்கிறதுக்கு இந்த சிவராத்திரிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாள் நேரம். அந்த ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ்னு உள்ளால சொல்லல, உள்ளால உள்ள ஆகாயத்தையும் வெளியில உள்ள ஆகாயத்தையும் கனெக்ட் பண்றது. நம்ம எப்பவுமே இங்க 96 தத்துவம் இருக்கிறது பிரபஞ்சத்துல இருக்குது. நமக்கு எப்படி மனம்னு இருக்குதோ பிரபஞ்சத்துக்கும் மனம் இருக்குது. நமக்கு எப்படி புத்தி இருக்குதோ அது மாதிரி பிரபஞ்ச புத்தி, அதாவது காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நமக்கு எப்படி சித்தம் இருக்குதோ அதுக்கும் சித்தம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு எப்படி அகங்காரம் இருக்கோ அதுக்கும் அகங்காரம் இருக்குது. அது சுத்த சத்துவ குண அகங்காரங்கிறதுனால அதுல கெடுதல் இருக்காது. ஏன்னா சிருஷ்டியோட படைப்பே அப்படிதான். அதனால நம்ம எப்பவுமே நம்ம தூய்மைப்படுத்தி நம்மளுடைய மனசை சரியாக்கி நம்ம சுத்தமாகணும்னால், இந்த கர்மாக்கள் கழியணும்னா, வாசனைகள் கழியணும்னா, நம்மளுடைய தத்துவங்கள் அதோட இணையணும், பிரபஞ்ச தத்துவத்தோட. நம்மளுடைய மனம் பிரபஞ்ச மனத்தோட இணைகிறது, நம்மளுடைய புத்தி காஸ்மிக் இன்டெலிஜென்ஸோட இணைகிறது, நம்மளுடைய சித்தம் அதோட இணையும், நம்மளோட அகங்காரம் பிரபஞ்ச அகங்காரத்தோட இணையணும். இதுக்கு சூட்டபிளான டே இது. ஏன்னா there is a natural upsurge of energy in human being on சிவராத்திரி நைட். இந்த மகா சிவராத்திரி தான் நான் சொல்றேன். மாசம் மாசம் சிவராத்திரி வருது. இதுல இது எதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானதுன்னா, இது சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி சந்திரனும் பூமியும் பக்கத்துல இருக்கிற ஒரு காலகட்டம்.
உத்தராயண காலத்துல இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிறது. அதாவது நம்மளுடைய அமாவாசைக்கு ஒரு நாள் முந்தினது 1 or 2 days பேக் உள்ளது. அந்த டைம்ல வர்றது. சோ அந்த டைம்ல அப்சர்ஜ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்புக்குள்ளால உள்ள ரத்தம் சரி, ஆக்சிஜன் எல்லாமே மேல் நோக்கி ஈஸியா போகும். அந்த ஈர்ப்பு விசையால, சந்திரனோட ஈர்ப்பு விசையால ஈஸியா. அதாவது நீங்க பௌர்ணமி நாள் பாத்தீங்கன்னா கடல் அலை மேல ஈர்க்கப்பட்டு உயரமான அலைகள் வருது. அப்போ சந்திரனோட ஈர்ப்புன்னு சயின்ஸ் சொல்லுது. அதே போலதான் இந்த ராத்திரியில, மகா சிவராத்திரியில ரொம்ப ஈஸியா உங்களுக்கு மேல் நோக்கி உங்களுடைய மனச மேல் எண்ணத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் மேல போறதுனால பிரைன் ஃபுல்லா பயங்கர ஆக்டிவா இருக்கும். மேல்நிலைக்கு போக ரொம்ப வசதி. ஈஸியா டிரான்சிஷன் டு தீட்டா டாமினன்ட் பிரைன் ஸ்டேட். தீட்டா டாமினேஷன் நிறைய ஆல்பா வேவ், டெல்டா வேவ் இதெல்லாம் இருக்குது. தீட்டாங்கிறது நம்ம ஆள் உறக்கத்துல ஆகுறது அது 4 to 8 ஹெட்ஸ் தான். தீட்டா ஸ்டேட் எப்ப கிடைக்கும்னா நம்ம ஆள் உறக்கத்துல இருக்கும்போது என்ன நடந்தே தெரியாது. அந்த மாதிரி அதாவது நம்மளுடைய மற்ற தத்துவங்களை மறந்த நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் ஆகுறதுக்கு இந்த மகா சிவராத்திரி ரொம்பவும் உறுதுணையா. இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது டிஎம்என் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது டிஎம்என்ங்கிறது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். டிஃபால்ட் மோட்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆன்மா சுத்தமா இருக்குதான். அதோட டிஃபால்ட் மோட் என்ன? அமைதியா இருக்கும், சத்தா இருக்கும், சித்தா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். சத் சித் ஆனந்தமா உள்ள குறிக்கிறதா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். இது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னா பிரெயின்ல உள்ள பகுதி, அதாவது நியூரல் ரீஜன் தான். இட் இஸ் ஆக்டிவ் when your mind is at rest. மைண்ட் அமைதி ஆகி வெளி உலகத்துக்கெல்லாம் நம்ம பொறிகள் போகாம இருக்கிற நிலைக்கு பேரு தான் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். இப்போ நியூரோ தியாலஜின்னு ஒரு ரிசர்ச் டாபிக் ரீசெண்டா எவால்வ் ஆயிட்டு வருது. அது நிறைய ரிசர்ச் பேப்பர் போடுறாங்க. அது எதுனா நியூரோ சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கனெக்ட் பண்ணி. இது அந்த மாதிரி பேப்பர்ல உள்ளதுதான் ரீசன்ட் பேப்பர். டிஎம்என் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த போர்ஷன் மைண்ட் சமநிலையிலயோ ரெஸ்ட்லயும் இருக்கும் போதோ வெளி உலகத்தை நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் எதுவுமே போகாம இருக்கும் போது இது ஆக்டிவா இருக்கும். இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் இந்த டைம்ல ரொம்ப அழகா சிங்க்ரனைஸ் ஆகும் யூனிவர்ஸோட. டிஎம்என் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுது. நம்ம இவ்வளவு முயற்சி பண்றது, முத்திரை எல்லாம் போடுறதே பிரபஞ்சத்தோட இணைக்கத்தான். இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி இது என்னன்னா பிரபஞ்ச யூனிவர்ஸோட ஈஸியா சிங்க்ரனைஸ் ஆகலாம், ஐக்கியம் ஆகலாம், ஒத்திசைவு நடக்கும். அதுக்காக தான் இந்த மகா சிவராத்திரி முக்கியம். சயின்டிபிக் ரீசன், நாட் அதர் ரீசன். அப்புறம் பயோபோட்டான்ஸ் டேக் த ரோல் ஆஃப் ரெகுலேட்டிங் த ஹோல் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அதாவது பயோபோட்டான் சொல்லுவாங்க, வள்ளலார சொல்லுவாங்க. அவர் உடம்பே ஒளி உடம்பாச்சு, ஆறான்னு சொல்லுவாங்க. அந்த பயோபோட்டான்ங்கிறது உள்ளுக்குள்ளால ஒவ்வொரு செல்லுலையும் ஒளிரக்கூடிய ஒளி பிரகாசம்னு நினைச்சுக்கோங்களேன். தேஜஸ்ன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு ரஃபா ஈக்குவலண்டா சொல்லலாம். பயோபோட்டான் அது நேச்சுரலா நமக்கு ஆகுறது. அது எல்லா செல்லும் சுத்தமாயி பிரகாசம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒளி வடிவா ஆயிடுறீங்க. நம்ம வள்ளலார் செஞ்ச வேதியியல் கொள்கைப்படி அவர் எல்லா செல்லையும் ஒளி ஆக்கிட்டாரு, பயோபோட்டான் ஆக்கிட்டாரு. அந்த பயோபோட்டானோட பியூரிட்டினாலதான் கம்ப்ளீட்டா அவர் ஒளி வடிவம் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். அதாவது சப்ளிமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அப்படியே கற்பூரம் நேரே ஆகாயமா வேப்பரைஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் அந்த பூத உடலும் ஆக முடியாதுலாம் கிடையாது. ஆனா அந்த பயோபோட்டான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பயோபோட்டான் டேக்ஸ் த ரோல் ஆஃப் ரெகுலேட்டிங் ஹோல் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆஃப் லைஃப். இது ரிசர்ச் பேப்பரோட வேர்டு அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நானா எழுதல. ஏன்னா ரிசர்ச் பேப்பரை மாத்திரம் எப்பவுமே ஈடிச்சாங்காப்பி தான் அடிக்கணும். அதுல ஒரு சென்டென்ஸ் நம்ம மாத்தி எழுதுனா மீனிங்கே மாறி போயிடும். அவங்க பல வருடமா ஆராய்ச்சி பண்ணி அந்த வார்த்தையை கோர்த்து போட்டுப்பாங்க. நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ண நம்ம அதை விட புரிஞ்சு இது பண்ணாதான் மாத்தி எழுதலாம். அது வரைக்கும் அதே வேர்டை தான் போட முடியும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த நைட்டு டிவைனோட மேனிஃபெஸ்டேஷன். எப்போ நம்ம சூக்கும உடம்புல இருந்தா தூள உடம்பு வந்தோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் எங்க கொண்டு சேர்க்குது, பருப்பொருளா சேர்க்குது. அப்போ அந்த பருப்பொருளை திருப்பி சூக்குமத்துக்கு கொண்டு போக முடியும். ரெண்டுமே மாறக்கூடியது. தூளத்துல இருந்து சூக்குமம், சூக்குமத்துல இருந்து தூளத்துக்கு வாரது. காணாத காட்சியில இருந்து காட்சிப்படுறோம், காட்சிப்பட்டதுல இருந்து காணாம போறோம். அதாவது நுண்ணியது ஆயிரம் பெருசா இருக்கும். இப்போ நம்ம நம்மளுடைய சிருஷ்டியில அந்த நுண்ணியதா இருந்ததான் பெருசா ஆயிருக்கிறோம். இதேதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ் போனீங்கன்னா திருப்பியும் நுணுக்கமா போயிடலாம்.
இதுதான் இந்த கான்செப்ட். அப்போ கான்சியஸ வந்து அந்த பிரபஞ்சத்தோட சேர்க்கறதுக்கு, அலைன் பண்றதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த சாரி இந்த சிவராத்திரிங்கிறது. சரி, அப்ப சிவராத்திரின்னு என்ன பண்ணணும்? விடிய விடிய முழிச்சிருக்கேன்னு 4 ஷோ போய் பாக்குது, நல்லா டீ ஆத்தி குடிக்குது, நல்லா பிரியாணி வெட்டிக்கிட்டு முழிச்சிருந்துட்டேன்ப்பா, எனக்கு முக்தி கிடைச்சிரும். கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, அதனாலதான் காசன்னு போட்டிருக்கிறேன். தூங்காம விடிய விடிய தூங்காம உங்க ரொட்டீன் ஒர்க் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி என்ன பண்றீங்க? உங்க டைஜஷனுக்கு வேலை கொடுக்குறீங்க, கண்ணுக்கு வேலை கொடுக்குறீங்க. எல்லாம் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் வெளியில சுரக்கும். தூக்க குறைவுனால இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உள்ளால அந்த உடல் இயக்கம் நடந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி கடைசியில மறுநாள் தூக்க கலக்கத்துல ஒண்ணும் செய்யாம முழுசா தூங்கிட்டு தான் கிடக்கும். சோ சிவராத்திரி வந்து சும்மா உட்கார்ந்து இந்த மாதிரி கூத்தடிச்சு கும்மாளம் போடுறதுக்கு கிடையாது. அமைதியா வெர்டிக்கலா உட்கார்ந்து உங்க தியானம் பண்ணுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, மூச்சு சுவாசத்தை கவனிங்க. தியானம் பண்றதே கஷ்டம். தியானம்ன்றது ஒரு வார்த்தை ஈஸியா சொல்லிடும். நான் மெடிடேட் பண்றேன் 1/2 மணி நேரம், 1 மணி நடக்குது. 1/2 மணி நேரம்லாம் மெடிடேட் பண்ணா நீல பெரிய ஞானி கிடையவே கிடையாது. நினைச்சுக்கிடுவோம், மனசு எங்கெங்கே ஓடும். அதான் சொல்றேன்ல, செயின் ஆஃப் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஈஸி கிடையாது. அத்தனை கர்மாவும் அழியிற வரைக்கும் உங்க எண்ணம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கர்மா தான் எண்ணத்தை உருவாக்குது. கர்மாவே கழியலையே அப்புறம் என்ன நான் மெடிடேஷன்ல இருக்கேன்? முடியாது. ஏன் கர்மா கழித வரைக்கும் மெடிடேஷன் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்றது பொய் தான். உண்மையிலே போறது வந்து கிட்டத்தட்ட கர்மா கழிஞ்சு அவங்களுடைய தீவிரமான வைராக்கியமான தொடர்ச்சியான பயிற்சியால் பல ஜென்மங்களால் பண்ணாதான் மெடிடேஷன் வந்து சாத்தியம். அதுக்காக எனக்கு சாத்தியமே இல்லைன்னு உட்கார்ந்துடக்கூடாது. இப்பவா தொடங்குவோம். அட்லீஸ்ட் அந்த விழிப்புணர்வு இருந்ததுன்னா இன்னும் ஒரு பல ஜென்மம் கழிச்சு அட்லீஸ்ட் இன்னும் 100 பிறவிக்கு போல எனக்கு ஒரு 10 பிறவி குறையுதுனாலும் சந்தோஷம் தானே. இப்படிதான் பார்க்கணும். உடனே இன்னைக்கு பண்ண உடனே போயிடும்னு சொல்ல முடியாது. முதல்ல நம்மளுடைய மன தெளிவு வரணும். முக்தியெல்லாம் விட்டுருங்க, சிவராத்திரி எல்லாம் விட்டுருங்க. மனசு போட்டு குழம்பி கொடைஞ்சு எடுத்து தன்னையும் கஷ்டப்படுத்தி சுத்தமா பக்கத்துல இருக்கவனையும் கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் சீரழிச்சு இப்படி ஆக்குறதுக்கு முதல்ல மனசை தெளிவுபடுத்தலாமே. இந்த முத்திரை வந்து முதியோர்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க? முக்தி அடையெல்லாம் கொடுக்கல, அதுக்காக தரல சித்தர்கள். ஒரு மன நிம்மதியா மன சாந்தமா கடைசி காலத்துல அவங்களுடைய உயிர் பிரியட்டுமே, அந்த ஆன்மா போய் தவிச்சுக்கிட்டு இருக்க கூடாதே. இதுதான் இதோட பர்பஸே. அதனாலதான் இந்த 5 பூதங்களே நம்ம வந்து சுவாசத்து மூலம் உள்ளால கொண்டு போய் இந்த உடலை வந்து இந்த மனசை வந்து அதாவது அந்தகரணம் கோஷங்கள் இதெல்லாம் சுத்தப்படுத்தணும்னா மனசு தெளிவுபடும், உடல்ல கொஞ்சம் ஆரோக்கியம் ரெக்கவர் ஆகும். ஃபுல்லா ஆய் முடிஞ்சிடும்லாம் சொல்ல முடியாது. கர்மான்னு ஒண்ணு இருக்குது. ஆனா நம்ம சின்சியரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுகள் தொடர்ந்து எந்ததும் இல்லாம குறைந்தது 48 நிமிடங்கள் 2 நாளிகையாவது பண்ணணும்னா உடலும் மனசும் சுத்தமாகும், சுத்திகரிக்கப்படும். பூத சுத்தி தான் நடக்கும். முக்தி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எடுத்த உடனே யாரும் முக்தி எல்லாம் எய்ம் இருக்கலாம், அதுக்கு பல ஜென்மங்கள் ஆகலாம். டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். ஏன்னா நீங்க நிறைய பேர் இப்பவே அந்த ஜென்மங்களை கடந்து இது வந்து உங்களுக்கு முக்திக்குரிய பிராரப்த வினையா இருந்தா நீங்க அடைவீங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நமக்கு மனசு நிலை இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், எப்பா நம்ம அந்த இதுக்கு தகுதியா இருக்கோமா, நம்ம என்ற எண்ணத்தெல்லாம் பார்த்தா கேவலமா இருக்க, இந்த இருந்து எங்க முக்தியை பத்தி நினைக்க தெரியும் உங்க எண்ணத்தை பார்த்தாலே. அதனால இத சொல்ல வர்றது என்னன்னா, சிவராத்திரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா, சிவராத்திரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாக கொஞ்ச நேரம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஈஸியா பண்ணலாம், கஷ்டப்பட்டு மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஈஸியா பிரபஞ்சத்தோட ஐக்கியமாக ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் இந்த சிவராத்திரியை வந்து மகா சிவராத்திரிய சிறப்பா சொல்றாங்க. இன்னைக்கு அந்த மகா சிவராத்திரி முடிஞ்சாருங்க, அல்லது இருக்கட்டாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. எனக்கு தூக்கம் வரணும்னா தூங்கிட்டு போங்க. அதுக்காக மல்லு கட்டி உட்கார்ந்து 4 படத்தை பார்த்தேன், அங்க 12 மணிக்கு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டேன், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அது பண்றதுக்கு தூங்கிடலாம். போய் கோயில் கோயிலா கும்பிடணும்னு தேவையில்லை. உங்களுக்கு அங்க போனா சாந்தமாகும், உங்களுக்கு இதா இருக்குது, அமைதியா இருக்க முடியும், போயிட்டு வாங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனால் போய் கூட்ட நெரிசல்ல போய் அவஸ்தைப்பட்டு மனசெல்லாம் சஞ்சலப்பட்டு விரக்தியில வர்ற மாதிரி நடக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு தூக்கம் கெட்டாலே கோவமா வரும், மனநிலை மாறிடும். சூழ்நிலை என்னவா இருந்தாலும் கோயில போய் வள்ளுன்னு விழுறதுக்கு எதுக்கு கோயிலுக்கு போகணும்? தூங்கிட்டு போலாமே நிம்மதியா, அட்லீஸ்ட் கர்மாவாது கூடாம இருக்கும். சோ சிவராத்திரியோட இம்பார்ட்டன்ஸ் இது, முடிந்தால் பயன்படுத்திக் கொள்வோம், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து ஒரு பெருசா சொல்றாங்களே, என்னன்னா சயின்டிபிக்காவும் ரீசன்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு வந்து ஒரு தகுந்த காலம்
கொஞ்சம் எளிதா இருக்கும். இந்த டைம்ல நம்மள வந்து ஃபேவரபிள் சிச்சுவேஷன் அதுல ஈஸி, சிங்க் ஆகுறது ஈஸி. அதுக்கு அந்த ஒரே நாள்ல சிங்க் ஆயிலாம் முக்தி அடைஞ்சிட முடியாது. மனசுக்கு ஒரு இதமா இருக்கும், மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், சாந்தம் கிடைக்கும். அதுதான் இந்த சிவராத்திரியோட ஸ்பெஷல். ஏன்னா எல்லாரும் சிவராத்திரிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, தயாராவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸை இதோட நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அதாவது இந்த டவுட் கேட்டாங்க இல்லையா, எனக்கு ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் பதில் ஆரம்பிச்சு தான் இவ்வளவு போச்சு. நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு தகுந்தபடி நம்ம முத்திரையோட சம்பந்தப்பட்டதுன்னா டீட்டெயிலா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். அதனால நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. தெர் இஸ் நோ சில்லி கொஸ்டின். என்னோட பாலிசி அதான். தெர் இஸ் நோ சில்லி கொஸ்டின், தெர் இஸ் நோ irrelevant கொஸ்டின். கொஸ்டின் இஸ் கொஸ்டின், அவ்வளவுதான். கேட்கணும், அப்பதான் பகுத்தறிஞ்சு அது என்ன ஏதுன்னு தெரிய முடியும். சந்தேகத்தோட இருந்தோம்னா அர்த்தமே இல்லை. என்ன கேள்வினாலும் கேளுங்க. எனக்கு தெரிந்தால் சொல்லுகிறேன், சொல்ல முடியலைன்னா என் குருமார்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணி சொல்றேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்றதெல்லாம் குருமார்கிட்ட கேட்டு சொன்னதுதான். நானா தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது, எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. குருமார்கள்ட்ட கேட்டுதான் அதைத்தான் நான் வந்து பிரதிபலிக்கணும் ஒழிய என்னோட ஒரிஜினல் நாலேஜ் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கிடையவே கிடையாது. எனக்கு பல முறை அதை நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமா கேளுங்க. இது ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கான பிளாட்ஃபார்ம். அதனால நீங்க வந்து உங்க மனசை ஆராயுங்க. மனசை பற்றி தெரியணும்னா முதல்ல சுவாசத்தை ஆரம்பிங்க. லெஃப்ட் ரைட்டே சுவாசத்தை கண்டுபிடிக்கலன்னா நீங்க இன்னும் அந்த மனசை சரிப்படுத்த நீங்க தயாராவே ஆகலன்னா, இதுக்கெல்லாம் மெஷின் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. உள்ளுக்குள்ளால எந்த நாசில் வழியா, எந்த நாசி வழியா சுவாசம் போகுதுன்னு அப்சர்வ் பண்ண முடியும். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. 1 மாசம் ட்ரை பண்ணுங்க, 2 மாசம் ட்ரை பண்ணுங்க. அது எப்படி தெரியாம போகும்? அதுதான் ஆரம்பமே. இந்த முத்திரைக்கு அந்த தகுதி இல்லாதவங்க முத்திரையே பண்ண முடியாது. உங்க கர்மவினை அந்த முத்திரையை செய்ய விடல, நீங்க அதுக்கு முயற்சி எடுக்கல, அவ்வளவுதான் சொல்லுவேன். முயற்சி எடுத்தீங்கன்னா எந்த நாசில காத்து ஓடணும் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா தொடங்கலாம் முத்திரைகளை. அந்த கண்டிஷன் இருக்குது, ப்ரீ கண்டிஷன் இருக்குது. சோ நீங்க திருப்பி இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு இப்ப திருப்பி பாருங்க. ஒவ்வொன்னையும் சிலது புரியலைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணவும் செய்யலாம். நான் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணும் பரீட்சைக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லல. இந்த முத்திரைகள் வந்து வெறுமன சித்தர்கள் சொல்லிட்டாங்க, சுவாமிஜி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல. இது வந்து எப்படி சயின்ஸோடையும் ஒன்றி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணித்தான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தெளிவான புரிதல் வேணும். யாரு கேட்டாலும் என்னமோ அவங்க சொன்னாங்க செய்யறோம்னு கிடையாது. இல்லப்பா, இதுல சயின்டிபிக்கா இது நடக்குது அப்படிங்கிறத சொல்றது தெளிவு வேணுங்கிறதுக்காக வேண்டிதான் இவ்வளவு விளக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சோ மீண்டும் நீங்க இந்த பிரசன்டேஷனை பாருங்க. அதுல சந்தேகம் வந்தா கண்டிப்பா கேட்கலாம். ஏதோ 4 பேர் 5 பேர் புரியணும்னு நினைப்பாங்கன்னு நான் நம்புறேன். அவங்களுக்கும் கிளாரிட்டி இல்லைன்னா கேட்கலாம், புரியாதவங்களும் கேட்கலாம். கொஸ்டின் வந்து நீங்க கேட்கறத வச்சுட்டு உங்களுக்கு எது புரியலைன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த பாயிண்ட இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஃபீட்பேக் கேட்பேன். போன வாரம் எல்லாரும் அப்படியே பிளாங்க் ஆயிட்டாங்கன்னு எனக்கு வந்தது ஃபீட்பேக். தப்பு கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கும்போது எதிர்க்க உள்ளவங்களுக்கு போய் சேருதாங்கிறதான் முக்கியம். ஏன் டைம் பாஸ்க்கு நான் பண்ணல, உங்க என்ன ஏன் ஜாலிக்கு உங்க ஜோலியை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கும் புரியணும். அப்ப நீங்க இது எங்களுக்கு புரியல அப்படிங்கறத நீங்க தாராளமா சொன்னீங்கன்னா அதை இன்னும் எளிமைப்படுத்தி எப்படி சொல்லலாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். என் அறிவுக்கு பட்டதை நான் வந்து யோசிச்சு செயல்படுத்த முடியும். அதுக்குதான் கேட்கிறேன். அதனால தாராளமா சந்தேகங்களை கேட்கலாம். அங்க கேட்கதான் உங்களுக்கும் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் தெரியும். இதுதான் அனைத்துக்கும் காரணம். அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சாலே நீங்க வந்து சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கடுத்து முத்திரையை பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், தெளிவு வரும், பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போவீங்க. கர்மாவை கூட்ட மாட்டீங்க, வாசனையை கூட்ட மாட்டீங்க, பிறப்பையும் கூட்ட மாட்டீங்க. இதெல்லாம் லாங் டேர்ம் கோல்ஸ். பட் ஸ்டார்ட் வித் a ஸ்மால் பிகினிங். மூச்சை கண்டுபிடிங்க, முத்திரையை தொடங்குங்க. இதோட என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.